நம்ப மாட்டீங்க பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. அந்த சின்ன கை இது தாளிக்கிறமில்ல, அந்த தாளிக்கிற கரண்டியில் தான் நான் வடை போட்டேன். வடை பாருங்கள் கையில் எத்தனை இருக்குதுன்னு. நான் போட்ட மாவு எப்படி, எண்ணெய் ஏது, இப்போ எல்லாம் விவரம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, ஒரே 1 மிளகாய் எடுத்துக்கோங்க, அந்த மாவுக்கு அளவான மிளகாய். அந்த மிளகாயில் வந்து சீரகம், கருவேப்பிலை. ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலை வாயில் பட்டால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுங்கன்னா கருவேப்பிலையை தனியாக இதில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா போய் வடையில் கலந்துரும். சாப்பிடும்போது கிறிஸ்பாக இருக்கிறதோட அவங்க வந்து ருசியாக சாப்பிட்ருவாங்க. அதையா அவங்க வந்து தனியாக பிரித்து எடுக்க வேண்டியது இருக்காது. நல்லா மொறு அருமையாக இருக்குது பாருங்கள். பெருங்காயம், உப்பு எல்லாம் மிக்சியில் விட்டு ஒரு அடி அடித்து நல்லா முக்காப்பதம் ஆயிரட்டும். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா துளியாக தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் போதும். மிளகாய் ஃபுல்லாகவே அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவும் கடலை மாவும் இருக்குது இல்லையா, அந்த 1 ஸ்பூனு அதை ஒரு சின்ன ஒரு கிணத்துல போட்டு கலக்கி கையில் கலக்காமல் அந்த மரக்கரண்டி இருக்கு இல்லையாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஸ்பூனு அதிலே கலக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் அது போடும்போது கையை தட்டோன்னா திருப்பி எடுக்கிறது கஷ்டம். அதனால் ஸ்பூனில் எடுத்து சின்னதாக இந்த மாதிரி அழகாக சின்னதாக உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்குங்க சின்னதாக அழகாக விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகோடாக டீ காஃபி கொடுக்கல, இந்த குளிருக்கு இதமாகவும் இருக்கும். வெளியில் வாங்கி உடம்புக்கிறதுக்கு வேண்டாம், வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. எண்ணெய் பாருங்க அப்படியே மிச்சமாகிடுச்சு. நாளைக்கு சாயந்தரம் அதே மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அழகாக வீட்டில் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் டிஃபன் ரெடி. 1 மினிட் டிஃபன் ரெடி. வாங்க ஜெய்சீல தயாளன் ஈரோட்டிலிருந்து வாங்க எல்லோரும். 1 மினிட் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி 1 மினிட் வடை பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு கரைச்சிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேன். அடுத்தது இது எப்படி போடுறேன்னு பாருங்கள். சின்னதாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு அருமையான டிஃபனு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னு இப்போ சொல்கிறேன் இருங்க.